வெல்கம் டு சஹா சமையல். நாம் இன்றைக்கி மாங்காயில் எப்படி தொக்குதுன்னு பார்க்கலாம். 1 மாதம் அளவுக்கு இது கெட்டு போகாது. சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 2 பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு குண்டு மாங்காய் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் குண்டாக இருக்க மாங்காய் எடுத்துக்கிறேன். தோல் முதல்ல இதில் சீவி எடுத்துருங்க தனித்தனியாக. உள்ளே இருக்கிற சதைப்பகுதி விட்டுட்டு தோல் பகுதி மட்டும் மெலிசாக எடுத்துருங்க. 2 மாங்காயிலையும் நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு மாங்காயும் சீவி எடுத்துக்கலாம். இது கேரட் பீட்ரூட் சீவிர தட்டில் சீவி எடுத்துக்கங்க. நல்லா மெலிசாக இருக்க பக்கமாக சீவி எடுத்துக்கங்க. சின்ன பகுதியாக சீவி எடுத்துக்கங்க. சதை பகுதியும் இல்லாத அளவுக்கு சீவி எடுத்துக்கங்க. 2 மாங்காய் அதே போல் சீவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எடுத்துக்கங்க. நான் முதல்ல அளந்து வச்சுட்டாலும் அப்படியே போட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் சீவி வச்சுருக்க மாங்காயை அதில் போட்டுக்கலாம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. எண்ணெய் உடனே உறிஞ்சிரும். நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதை மூடி வச்சதுக்கப்புறமா தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் பத்தில் நீங்கள் அதிகமாக ஊற்ற தேவையில்லை. நான் இதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதை எடுக்கலை. நீங்கள் இப்போவே உப்பு போட்டு வதக்கினா மாங்காய் இன்னும் நல்லா வதங்கிடும். அடுத்து 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுருங்க. இப்போ நாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. அடிக்கடி எடுத்து கலரி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஆனால் போதும். நான் மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இந்தளவுக்கு நல்லா மாங்காய் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இது நல்லா கலரி எடுத்துருங்க. ஓரமெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இது ரசம் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சுவையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.